அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதோ ஒரு பொரியல், ஏதோ ஒரு அவியல். எபிசோட் 13ல நாம இன்னைக்கு பார்க்க போறது கோவக்கா பொரியல் தான் பார்க்க போறோம். கோவக்கா 3 நாள் தண்ணி நல்லா கழுவிட்டு, மேலேயும் கீழேயும் கட் பண்ணிட்டு, இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்புல ஒரு மண் சட்டி வச்சுட்டு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் போட்டு செஞ்சா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. கோவக்கா வெந்து வரட்டும். இதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. ஸோ தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. கோவக்கா வெந்து வந்த பிறகு காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. இது நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் சத்து, பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. ஜலதோஷம், இருமலுக்கு கூட ரொம்ப நல்லது. ஸோ பசங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.